ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து எந்த மெத்தடில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சோம்பு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ப்ரானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா 1 மினிட்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஸோ அதனால் நான் வந்து உடச்சி அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து நல்ல கிரேவி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணால் பிடிக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு இது போட்டு நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கொதித்து வரட்டும். ஸோ கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து ப்ரான் வந்து ஆட் பண்ணுறேன். ப்ரான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான மெத்தடில் ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.